ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அனதர் ஒரு அற்புதமான ஆம்னி பஸ் ட்ராவல் vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் அதற்காக தான் நான் வந்திருக்க இடம் கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். அண்ட் இங்கேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான பிராண்ட் நியூ ஆம்னி பஸ்ஸஸ் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்ட் டைமில் நம்ம சேனலில் எக்கச்சக்க ஆம்னி பஸ் vlog பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ லக்ஸரி பஸ்ஸஸாக இருக்கும். அந்த வரிசையில் இன்றைக்கும் ஒரு பிராண்ட் நியூ லக்ஸரி ஸ்லீப்பர் பஸ் தான் இன்றைக்கி நம்மளோட ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. அண்ட் அதற்கு வந்திருக்க இடம் கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து இன்றைக்கி நான் எந்த ட்ராவல்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நேற்று தான் லான்ச் பண்ணாங்க. நேற்று தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் நடந்தது. இன்றைக்கி செகண்ட் டே செகண்ட் சர்வீஸ். ஸோ அது செகண்ட் டே செகண்ட் சர்வீஸ் ட்ராவல் பண்ணுறதா நான் இன்றைக்கி வந்திருக்கிறது சூஸ் பண்ணிக்க ட்ராவல்ஸ் நேம் எஸ்எஸ்டி லிமோ லினியர் ட்ராவல்ஸ். இவங்களுடைய பிராண்ட் நியூ பாரத் பென்ஸ் பிரகாஷ் கெப்பல்லா ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் இன்றைக்கி நம்மளோட ட்ராவல் ஜர்னி இருக்க போகுது. டைம் கரெக்டாக 8:20 ஆகுதுங்க. நம்ம பஸ் 8:45 கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ஸு இன்னும் வரல, டைம் இருக்குது, ஒரு 1/2 hour கிட்ட இருக்குது. ஸோ பஸ்ஸு வரட்டும். பஸ்ஸு வந்தோடனே மற்ற இன்டீரியர் ஷார்ட்ஸ் அண்ட் பஸ் எந்த ரூட்டில் ஃபாலோ பண்ணுது, ஸோ எவ்வளோ டிக்கெட் ஃபேர் என்ன, பிராண்ட் நியூ பஸ்னால் பார்த்தீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ பேசஞ்சர்ஸ்க்கு இவங்க என்னென்ன காம்ப்ளிமெண்ட்டியாக தராங்க, அண்ட் ரூட் என்ன, ஸோ டிக்கெட் ஃபேர் என்ன, ஜர்னி வைஸ் எப்படி இருக்குது, ஸோ டைமிங் எந்த அச்சீவ் பண்ணுறாங்க, நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. ஸோ பஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம். A few moments later. நம்மளுடைய ட்ராவல் பண்ண பஸ்ஸு வந்தாச்சுங்க. இந்த பஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பிராண்ட் நியூ பாரத் பென்ஸ் பஸ். நம்மளுடைய பஸ்ஸு வந்தாச்சுங்க. ஸோ பின்னாடி நிற்கிறான் பார்த்தீங்களா, இந்த பஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஹீரோ. இந்த பஸ் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் இன்றைக்கி தான் ட்ராவல். அதாவது நான் ஸ்டார்டிங்கில் செகண்ட் டே செகண்ட் சர்வீஸ் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் ட்ராவல் இன்றைக்கி தான் பண்ண போகிறாங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்களா தலைவர் ஃபோட்டோ இருக்காங்க பார்த்தீங்களா. எஸ், ஸோ இந்த பஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் ஜர்னி இருக்க போது. சரி வாங்க இப்போ பஸ்ஸோடைய இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். நான் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க, செகண்ட் டே செகண்ட் சர்வீஸ்னு. ஸோ அது செகண்ட் டே செகண்ட் சர்வீஸுங்க, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் தாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2 புது பஸ் இருக்குதுங்க. ஸோ அதில் நேற்று ஒரு பஸ் மட்டும் தான் கோயம்புத்தூர் டு சென்னை ஆப்ரேட் ஆயிருங்க. சென்னை டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் ஆகல. அது இன்றைக்கி சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ஆப்ரேட் ஆகுதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் கோயம்புத்தூர் டு சென்னை 2வது பஸ்ஸும் இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸுங்க. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் ட்ராவல் ஜெயின் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம்.
அண்ட் உள்ளே வந்து இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த செம்மையாக அந்த ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஃபுல் வார்ம் ஃபீல் கொடுத்ததுங்க. பயங்கரமாக லக்ஸரியாக தாங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ்னால பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட லுக்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பஸ்ஸுக்கு மாலைலாம் போட்டு அலங்காரம் பண்ணி பூஜைலாம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அது ஒரு மாதிரி நல்லா ஒரு ஃபீல் கொடுத்ததுங்க ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பூஜைலாம் பண்ணி எடுக்கும் போது. அண்ட் அதே மாதிரி பஸ் உள்ளே வந்து பார்த்தா செம்ம சூப்பராகவே இருக்குதுங்க. ஸோ உள்ளே வந்தோடனே அந்த ஒரு 5 ஸ்டார் லுக்குக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி சீட் ஆகட்டும் அண்ட் உள்ள ஏசி ஃப்ளோ ஆகட்டும். ஸோ செம்ம கூலிங் ஆகுதுங்க. பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ண உடனே ஏசி கூலிங் டக்குன்னு ரைஸ் ஆகிடுதுங்க. பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு தாங்க பஸ்ஸு உள்ளே இருக்குது. பஸ்ஸோட உள்ள இன்டீரியர்ஸ் வந்தாச்சுங்க. உள்ள இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமாக ஹை கிளாஸ் ஒரு 5 ஸ்டார் ஃபீல் தாங்க கொடுக்குது. ஸோ சீட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ சீட்ஸ் பேக் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்வோ டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட் டைம் பிரகாஷ் கெப்பலால் இந்த மாதிரி நான் ஒரு சீட்டிங் டைப் பார்க்குறேங்க. நம்ம வந்து சோஃபா டைப்பும் பார்த்துருப்போங்க. பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வால்வோ டைப்பில் சூப்பராகவே நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி பஸ்ஸோட என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சைடு அப்பர் சைடு இருக்காதுங்க. ஸோ அது போல் இங்கே ரெஸ்ட் ரூம் வச்சிருக்காங்க, இங்கே எதுவுமே கிடையாது. அண்ட் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்குங்க. அதுக்கப்புறம் டைமிங் வாட்ச் ஸ்டாப் கிளாக் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 3 சீட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதம் பேட்ஸ்மேன் வரோம் பார்த்துக்கிறதுக்கு. அதே மாதிரி பேக்லேயும் ஒரு பேக் ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்லேயும் ஒரு சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. இன்றைக்கி நான் எந்த சீட்டை புக் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா L12ங்க. ஸோ லோவர் 12th பர்த்துங்க. ஃப்ரண்ட்லேருந்து 3rd லோவர் தான் இன்றைக்கி நான் புக் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இதில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா பார்க்கலாம். காலுக்கிட்ட பார்த்தா இங்கே ஒரு லக்கேஜ் கேரியர் கொடுத்துருக்காங்க வித் வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட. அண்ட் காலுக்கு மேலே இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எமர்ஜென்சி ஹேமர். ஸோ எல்லா சீட்லேயும் எமர்ஜென்சி ஹேமர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் விண்டோ பக்கம் வந்தால் உங்களுக்கு இங்கே ஸ்ட்ரிப் லைட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டிரைவர் நைட்டாக இருக்குது. போர்டிங் பாயிண்ட்ஸ் முடிஞ்சோடனே அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஸ் கோல்டன் கலர் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா புது ஸ்க்ரீன்ஸ் தாங்க இருக்குது. அண்ட் இங்கேயும் 2 ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாக விண்டோ கவர் ஆகுற அளவுக்கு 2 ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சோஃபா டைப் பேக் ரெஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ சோஃபா டைப் அளவு பேக் ரெஸ்ட் மாதிரி தராங்க. இதெல்லாம் வால்வோவில் தாங்க இருக்கும். ஸோ இப்போ இது பிரகாஷ்லேயும் வர ஆரம்பிச்சதுங்க. அதுலேயும் அவங்க பிராண்டிங் SSTன்னு போட்டிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் C to டைப் C சார்ஜிங் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளக் டைப் சார்ஜிங் பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லோ. ஸோ நல்லா ஒரு கோல்டன் கலர் பெரிய பில்லோவை கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன தான் இந்த பஸ்ஸில் எலிவேட்டட் பில்லோ இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளாங்க் ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க. பெட்ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. தென் பெட் ஸ்ப்ரெட்டும் ஒரு கோல்டன் கலர் பெட் ஸ்ப்ரெட் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அவங்க SST பிராண்டிங் போட்டு. இந்த பஸ்ஸில் ஏசி வென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ தலைக்கு மேலே ஏசி வென்ட்டு அதில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட் ஏசி யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரீடிங் லைட் இருக்குது. சப்போஸ் ரீடிங் லைட் தேவையில்லைனா இங்கே நைட் லைட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெட் லென்த்து பார்த்தா ஸோ நல்லா பெரிய பெட் லென்த் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கால் அந்த ஃபுட் ட்ரெஸ் அண்ட் லக்கேஜ் கேரியில் இடிக்காத அளவுக்கு ஒரு பெட் லென்த்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைவசிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன் கவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பக்கமும் ஸ்க்ரீன் கவர்ஸ் ப்ரைவசியாக கொடுத்துருக்காங்க எந்த வித இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ என் சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி தாங்க டபுள் அப்பர்லேயும் இருக்கும் அண்ட் டபுள் லோயரில் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி காமனான ஃபெசிலிட்டிஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் எந்த விதமான சிங்கிளுக்கு தனியாக அப்பருக்கு தனியாக அது எதுவுமே கொடுக்கல. ஸோ பக்காவாக பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்குது இங்கேயும். இதுவே நீங்கள் டபுள் அப்பரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு
2 பேர் படுக்கிற ட்ராவல் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் 2 பேர் வேறு பர்சன் அன்னோன் பர்சனாக வந்தாங்கன்னா ப்ரைவசிக்கு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இன்பிட்வீன் செப்பரேட்டட் ஸ்க்ரீன்ஸ் இங்கே இருக்குங்க இந்த பஸ்ஸில். இந்த பஸ்ஸோட ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே காந்திபுரம் பார்த்துங்க. ஸோ காந்திபுரம்லேருந்து அப்படியே லக்ஷ்மி மில்ஸு, ஹோப்ஸ் காலேஜ், அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்ரா, KMCH, அப்படியே உங்களுக்கு இது வந்துடுங்க. ஸோ நிலம்பூர் வந்துடும். நிலம்பூர் அண்ட் சின்னிப்பாளையம், அதுக்கப்புறம் கன்னியூர் டோல் அண்ட் அப்படியே கருமத்தாம்பட்டி வழியாக உங்களுக்கு பைபாஸை டச் ஆயிடுவாங்க இந்த பஸ்ஸு டிபார்ச்சர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 5 ஸ்டார் சாக்லேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த பஸ்ஸோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்துலாங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா BS6 பாரத் பென்ஸ் சேஸஸுங்க. BS6 பாரத் பென்ஸ் சேஸஸில் பிரகாஷ் கெப்பலா பாடி பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 34 பர்த் இருக்குது. ஸோ அதில் 20 டபுள் அப்பர் அண்ட் டபுள் லோயருங்க. மீதி 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் அப்பர் அண்ட் சிங்கிள் லோயர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் ஆன் போர்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. நம்ம பஸ்ஸோடைய ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ இதுலேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒன்லி 2 யூரின் யூஸ். ஸோ 1 பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணணும், 2லாம் கிடையாதுங்க. ஒன்லி 1 ஃபஸ்ட் யூரின் போகிறதுக்கு மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிறாங்க. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் இருக்குது. மேலே LED லைட் இருக்குது. இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சின்ன ஹேண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபார்முலாம் இருக்குங்க. அண்ட் இங்கே சோப் டிஸ்பென்சர் இருக்குது. இங்கே சின்ன வெஸ்டர்ன் யூரினலுக்காக வெஸ்டர்ன் டைல் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரே கன் இருக்குங்க. அண்ட் இங்கே ஒரு ஹேண்டல் இருக்குது. நீங்கள் இந்த பஸ்ஸோடைய நைட் டைம் ஷாட்ஸ் தாங்க பார்த்துருப்பீங்க. அண்ட் மார்னிங் பஸ்ஸு கடைசி போர்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல், அது பார்த்திங்கன்னா உங்கள் பள்ளிக்கரணை பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வரைக்கும் நான் போகலான்னு இருக்கேன். அங்கே போயிட்டு மார்னிங் ஷாட்ஸ்லாம் கவர் பண்ணலாங்க. ஸோ மார்னிங் ஷாட்ஸ்லாம் இன்னும் பக்காவாக இருக்கும். புது பஸ்னால பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அப்போ மார்னிங் ஷாட்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேங்க. அண்ட் நைட் ஷாட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. லைட்னிங் பொறுத்த வரைக்கும் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரிப் லைட்டு அண்ட் விண்டோ கிட்ட ஸ்ட்ரிப் லைட்டு, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் பட்டன் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இந்த சீட் பர்த் இண்டிகேஷன் லைட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரௌன் லைட்டு. ஸோ எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக நல்லா பளிச்சுன்னு தாங்க இருக்குது பஸ்ஸு. அண்ட் உங்களுக்கு எல்லா சீட்டில் பார்த்தா இங்கே எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி அலாரம் பட்டன், SOS பட்டன், இங்கே எல்லாமே எல்லா சீட் பக்கத்துலேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் கூட பர்த் இண்டிகேஷன் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்க் கலரில் பர்த் இண்டிகேஷன் லைட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இந்த இடத்துலேயே ஆகட்டும். அண்ட் மேலேயும் உங்களுக்கு இண்டிகேஷன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் எவ்வளோ கொடுத்து ட்ராவல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சைட் லோயருக்கு 1100 ருபீஸ் ஆகுதுங்க. அண்ட் நான் ட்ராவல் பண்ணுறது ஒரு வீக்கெண்ட் டைம். ஸோ ஃப்ரைடே நைட் நான் கோயம்புத்தூர் டு சென்னை ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால் என்னோட டிக்கெட் ஃபார் 1100 வருதுங்க. இதுவே நீங்கள் டபுள் அப்பர் புக் பண்ணிங்கன்னா 1000 கிட்ட வருங்க. ஸோ நீங்கள் என் சீட்டில் நான் மெலிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டபுள் அப்பரில் என்னென்ன மெலிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெளிவாக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறாங்க. இன்னும் நம்ம பஸ்ஸு போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ போர்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. இப்போ வாங்க இந்த பஸ்ஸில் பிராண்ட் நியூ பஸ்ஸில் கேபின் ரைடு என்ஜாய் பண்ணலாம். கேபின் ரைடு பண்ணாமல் எப்படி நம்ம விலாகு. நம்ம பஸ்ஸில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. ஸோ ஒய்ஃபை ஆன் பண்ணோன்னே காமி பார்த்தீங்கன்னா SST லிமோலினே 1001 இது தாங்க நம்ம பஸ்ஸோடைய ஒய்ஃபை. அதை கிளிக் பண்ணிட்டு பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இதே SST லிமோலினே போட்டாலே அன்லாக் ஆகுங்க. பாஸ்வேர்டு போட்டாச்சுங்க. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா SST லிமோலினே ஸ்மாலில் போனோங்க அண்ட் போட்டு கனெக்ட் கொடுத்துலாங்க. ஸோ பஸ்ஸு கனெக்டட் ஆகிடுச்சுங்க. ஒய்ஃபை இப்போ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க ஃபுல் ஜர்னி வரைக்கும் கூட. நம்ம SSC ட்ராவல்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 சர்வீஸ் ரன் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் ஒன்று பார்த்திங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா பெங்களூர் டு கோயம்புத்தூர். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நைட் சர்வீஸ் மட்டும் ரன் பண்ணிருக்காங்க. இதில் சென்னை டு கோயம்புத்தூர் பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ் அண்ட் இந்த புது பஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. சப்போஸ் நீங்கள் சென்னை டு கோயம்புத்தூர் லிமோலினில் புக் பண்ணு வச்சிங்கன்னா இந்த பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் வந்துட்டு ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. ஃபுல்லி ஸ்லீப்பர் பஸ்ஸு மட்டும்தான் பிராண்ட் நியூ பஸ்ஸுங்க. அண்ட் அடுத்து அதுவும் பிராண்ட் நியூ பஸ் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சீட் கம் ஸ்லீப்பர் பஸ் இருக்கும். இதில் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியோடு இருக்கும். அந்த பஸ்ஸில் அந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி ஆப்ஷன் கிடையாதுங்க. ஓகே மேடம், பஸ்
சொல்லுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஐயோ ரைட்டா. ஓகேடா. டூ அங்கே ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஒரு ஏர்லி குட் மார்னிங் கூட சொல்லாங்க. உளுந்தூர்பேட்டை டோலுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்பாக நிறுத்தியிருக்காங்க. என்னத்தான் இந்த பஸ்லேயே ஆன்போர்டு ரெஸ்ட் ரூம் இருந்தாலும் இவங்க ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் சென்னை ஒரே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோலுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க. ஸோ உளுந்தூர்பேட்டை டோலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டீ ஷாப் மாதிரி நிறுத்தியிருக்காங்க. ஸோ உள்ளே எல்லாமே ரெஸ்ட் ரூம்ஸும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக அண்ட் டீயும் நாமினல் ப்ரைஸில் தாங்க இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் கேபின் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஈரோடு கிட்ட வரைக்கும் நம்ம கேபின் ரைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் தூங்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டையிலேருந்து சென்னை வரைக்கும் கேபின் ரைட் பண்ணிட்டு போகலான்னு இருக்குங்க. பட் இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பக்கமும் போகாது அண்ட் கோயம்பேடும் போகாதுங்க. ஸோ அதுக்கு பதிலாக வேறு ரூட்டில் தான் உங்களுக்கு போகும். இந்த பஸ்ஸோட போர்டிங் பாயிண்ட்ஸ், கடைசி போர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளச்சேரி தாங்க. பட் வேளச்சேரி பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸு ஒரு வேறு ரூட்டில் போகுது. ஸோ அந்த எது ரூட்டில் போது நம்ம எல்லாமே டீட்டெயிலாக இனிமேல் பார்க்கலாங்க. இந்த பஸ்ஸும் பார்த்தா கோயம்புத்தூர் டு சென்னை தாங்க வருது. ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க சீட்ரு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ அதுதாங்க இது, இந்த ப்ளூ கலர் பஸ்ஸு.
நாவலூர் ஒன்று கண்டிப்பாமா ஜிஎஸ்எல் அப்படியே கிளாம்பாக்கம் போயிருக்கலாம். நீங்கள் அப்படியே கீழே ரைட்டில் போயிருவீங்க. நான் இந்த ரூட்டில் நினச்சேன், பரநூறு ரோடு பார்த்தீங்களா, அதை தாண்டி ஒரு ரைட் ரோடு போகும்ல, அந்த ஊருக்குள்ள அப்படி போகணும்னு நினச்சுன்னா மேலே போனால் கீழே பார்க்கமா ஆமாம். பஸ்ஸை விட்டு டிபார்ச்சர் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெட் வைப்ஸும் அண்ட் ஒரு கீச்சனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்டி லிமோ லீனியர் அவங்க பிராண்டிங் போட்டு.
ஃபைனலி நம்ம சென்னை வந்து ரீச் ஆகிட்டோங்க. இன்றைக்கி நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அட்வான்ஸாகவே ரீச் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவல் ஷெட்யூல் டைம் 7 மணிங்க. பட் நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 6:35க்குலாம் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை ஆர் பெங்களூர் டு கோயம்புத்தூர். ஸோ அதுவும் நல்ல சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்டீரியர் ஷாட்ஸ் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் ஆகட்டும், ரூட் எப்படி இருக்குது அண்ட் கேபின் ரைட் எல்லாமே தெளிவாக காமிச்சிருப்பேன். அண்ட் டிக்கெட் ஃபேர் எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃப்ரெண்ட்லி க்ரூஸ் தாங்க இருக்கிறாங்க இந்த பஸ்ஸில். எல்லாருமே ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு எந்த விதமான மூஞ்சி காட்டாமல் நல்லா தாங்க பொலைட்டாக தாங்க பேசுகிறாங்க. ஸோ அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அண்ட் ரெஸ்ட் ஸ்டாப்ஸும் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பஸ்லேயே பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆடட் அமிலிட்டிஸாக இருக்குங்க. ஒரு புது பஸ்ஸில் ரெஸ்ட் ரூம் வச்ச பஸ்னால பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்களுக்கும் இந்த பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அது இல்லாமல் நம்ம பஸ்ஸில் நிறைய லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் செக்யூரிட்டி வைஸ் எல்லாம் பக்காவாக கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க நம்ம எஸ்எஸ்டி ட்ராவல்ஸ். அண்ட் ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருப்பேன், இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் போகாது அண்ட் கோயம்பேடும் போகாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த பஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னை ரூட்டில் வருவாங்க. அண்ட் செங்கல்பட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ரோடு கட் ஆகும். ஸோ அந்த ரோடு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு திருப்போரூர் கேளாம்பாக்கம் போய் ரீச் ஆகும். ஸோ அந்த வழியாக இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ரூட்டை பிடிச்சி எஸ்ஆர்பி டூல்ஸ் வழியாக வேளச்சேரி வந்து அப்படியே அவங்க பார்க்கிங் லாட் வந்துங்க. இந்த பார்க்கிங் லாட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் கூட் ரோட் பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங் லாட்டில் தாங்க நம்ம பஸ்ஸுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் இப்போ காலையில் வந்துடுங்க. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் இன்றைக்கி சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ரன் ஆக போகுதுங்க. இன்றைக்கும் சென்னை டு கோயம்புத்தூர் ஃபஸ்ட் சர்வீஸ் தான் ரன் ஆக போகுது. ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ்னால பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உள்ளே வரும்போது சாக்லேட்ஸ்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. அதெல்லாம் பூஜை செலிப்ரேஷன் பண்ணாங்க. ஸோ செம்மையாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதுவும் ஒரு ஃபீல், தனியாக ஒரு ஃபீல் கொடுத்ததுங்க. ஸோ பூஜை செலிப்ரேஷன் பண்ணி அந்த ஒரு வைபோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா பக்காவாக இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி பஸ்ஸு விட்டு கிளம்பும் போது டீ போடாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வெட் வைப்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒரு சின்ன கீச்சனும் கொடுத்துட்றாங்க அவங்க பிராண்டிங் போட்டு. ஸோ எல்லா அமெனிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம எஸ்எஸ்டி லிமோனியா ட்ராவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் சர்வீஸ் ட்ராவல் விளாக் பண்ணியிருப்போம் சென்னை டு கோயம்புத்தூர் ரூட்டில். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு சூப்பரான எக்ஸைட்மெண்ட் ட்ராவல் விளாகில் மீட் பண்ணுறேன். டாட்டா.